என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு குழி பணியாரத்துக்கு தாளிச்சு கொட்டிட்டு இருக்கேம்மா. வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் தாளிச்சுட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் தாளிச்சுட்டு, இதை சும்மா வறுக்கக்கூடாது, இந்த சூட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே ஒரு திருப்பிட்டு இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஆமாம், குழி பணியாரத்துக்கு அதில் போட்டு கலக்கிடுவேன். இதில் என்ன போட்டிருக்கீங்க? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் கொஞ்சோண்டு, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அந்த லைட்டாக ஆமாம் இது பண்ண போறீங்க. ஆமாம்மா, இந்த பாரு இதில் போட்டு கலக்கிடுவேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இல்லையா? ஆமாம், புசு புசுன்னு வரும். ஓகே, புசு புசு வராது, டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டால் தான் புசு புசுன்னு இல்லை, நாம் அரைக்கிறதுல தான் இருக்குது. கடலை பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக. ஆமாம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், இதை கலந்து வச்சுட்டு சட்னி பண்ணுவேன். ஓகே 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 இதை கலந்துட்டு ஸோ நல்லா வந்துருச்சு இல்லைம்மா? எப்படி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு? உளுந்து போட்டு அரைக்கணும்ல, அதனால கல் இதாக இருக்குது. ஸோ இது ரெடியாக இருக்குது. அப்புறம் அது போக தக்காளி சட்னியை அரைக்கிறதுக்கு ஆற வச்சுருக்கீங்க. ஓகே, நல்லா சாஃப்டாக இதாக இருக்குது. சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் விட்டு விடணும் இல்லையா? நல்லா ஓகே, தக்காளி சட்னியை அரைச்சிருங்க, அப்புறம் சுட சுட சாப்பிட்றலாம் இல்லையாம்மா? சூப்பரா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இல்லையாம்மா? ஆமாம்மா, பணியாரமும் இன்னைக்கு நைட் டிஃபன் தக்காளி சட்னி கத்திரிக்காய் போட்டு கலந்துருக்கு. அந்த சட்னியும் குண்டு குண்டு புசு புசு பணியாரமும் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு நைட் டின்னர். ஆமாம்மா, வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. சுட சுட நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. தேங்க்யூ.